மகாலட்சுமி. உங்களுக்காக டிப்ஸ் சொல்ல வந்திருக்கேன். இந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் இருக்க பொருள்களும் அழகும் ஆரோக்கியங்கிற தலைப்பில் நம்ம வீட்டில் இருக்க பொருள்களை வச்சு நம்ம எப்படி வந்து உபயோகப்படுத்திக்கலாம், நம்மளை அழகுபடுத்திக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட டிப்ஸு. இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால், ஏதாவது ஒரு டிப்ஸு தேவைப்படுது, இல்லை பாட்டி வைத்தியம் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அந்த வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா நாங்கள் தொடர்ந்து உங்களுக்காக வழங்கலான்னு இருக்கோம். நீங்கள் அதை பற்றி ஏதாவது கேட்கணுன்னாலும் ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். கீழே வந்து உங்களுக்கு நம்பரும் கொடுத்துட்றோம். எது வேணாலும் நீங்கள் தயங்காமல் கேளுங்க. அப்புறம் வந்து இன்றைக்கி ஒரு என்ன சிம்பிளான ஒரு டிப்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கண்ணை சுற்றி கருவளையம் நிறைய பேத்துக்கு இருக்கும். இந்த கருவளையம் இருக்கும்போது பார்க்குறது நல்ல ஃபேஸ் வந்து எடுப்பாக இருக்கும். கருவளையம் இருக்கிறதுனால முகமே ஒரு டல்லாக இருக்கும். அப்போ இதை வந்து நம்ம வீட்டிலேருந்து எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்பூன் தண்ணி, வெறும் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு, டீஸ்பூனை காட்டிலும் கொஞ்சம் கம்மியாகவே ஒரு கையில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அரை டீஸ்பூனு அந்த தண்ணியை எடுத்து இதில் விட்டுக்கோங்க. ஒரு 5-6 ட்ராப்ஸ் விட்டால் கூட போதும்னு நான் நினைக்கிறேன். இல்லை நல்லா வந்து உங்களால் அதை கலக்க முடியும்னா அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் எண்ணெய், தண்ணி, அப்புறம் விட்டமின் இ கேப்சூல் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அதை வந்து ஸ்டிக்கு வாங்கி வச்சுட்டிங்கன்னா அப்பப்போ நான் சொல்கிற டிப்ஸுகளெல்லாம் நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேஸுக்கோ ஹேருக்கோ எது வேணாலும் உங்களுக்கு டிப்ஸாக கொடுக்க முடியும். இப்போ விஷயத்துக்கு வரேன். அந்த ஒரு கேப்சூல் எடுத்துகிட்டு அந்த தண்ணி, உங்களுக்கு தேங்காய் எண்ணெய், ஒரு கேப்சூல் அதை வந்து புழிஞ்சு விட்டுட்டு நீங்கள் நல்லா அப்படியே வந்து பிளெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு பேஸ்ட்டு மாதிரி ஒயிட் கலராக உங்களுக்கு லோஷன் டைப்பில் அதை காட்டிலும் கெட்டியாக வரும். அப்போ அதை எடுத்து அப்படியே நீங்கள் வந்து கருவளையத்துக்கு நிறைய எடுத்துட்டிங்கன்னா மிச்சம் ஆகிடும். நீங்கள் கரெக்டாக நான் சொன்ன அளவு எடுத்திங்கன்னா அந்த கருவளையத்தில் ரொட்டேட் மசாஜ், உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு மசாஜ் அந்த கண்ணை சுற்றியே அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் திரும்ப விட்டுட்டு நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் வெதுன்னு தண்ணியில் கழுவுனீங்கன்னா அந்த கருவளையம் அப்பயே குறையிறத நீங்கள் பார்க்க முடியும். ஆச்சரியமாக இருக்கும், இவ்வளோ சின்ன விஷயத்தில் நமக்கு இருக்காது. நம்ம எப்பயுமே அஞ்சலறை பெட்டியே உங்களுக்கு எப்பயும் மருத்துவ குணமும் அழகு சம்மந்தமாகவும் நமக்கு கிடைக்கும். பயன்படுத்துகிற முறையை தான் நம்ம இப்போ உங்களுக்காக நான் சொல்லி கொடுத்துட்டே இருக்க போகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்தவங்க நான் சொன்ன மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டாலும் ஃபோனும் பண்ணலாம்.